அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு மீண்டும் திடீர்னு வந்து அரசு வந்து அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க மக்களே. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32,850 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது 38 மாவட்டத்துக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து திடீர்னு ஏன் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன காரணம், அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து மீண்டும் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாமா, இது ஆஃப்லைனில் பண்ணுறதா, இது வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு ஏதாவது எக்ஸாம் பேட்டர்ன் ஏதாவது இருக்குதா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்கும், இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணும், யார் யாருக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லா தகவலுமே ஓகேங்களா, ஏ டு செட் எல்லா விஷயமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாகவே இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்களுமே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வருஷத்துக்கு 2 தடவை வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வகையில் இந்த தடவை வந்து 2வது முறையாக, இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம், நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் வந்து 1 வந்தாச்சு, மெரிட் லிஸ்ட் 2 வந்தாச்சு, மெரிட் லிஸ்ட் 3 வந்தாச்சு, மெரிட் லிஸ்ட் 4 வந்தாச்சு இல்லையா. யாரெல்லாம் இன்னும் மெரிட் லிஸ்ட் 4ல் செலக்ட் ஆகலையோ, இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆகாதவங்க, மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆகாதவங்க, மெரிட் லிஸ்ட் 3ல் செலக்ட் ஆகாதவங்க, மெரிட் லிஸ்ட் 4லையும் செலக்ட் ஆகாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு. அதே மாதிரி இன்னும் மெரிட் லிஸ்ட் 5, லிஸ்ட் 6, 7, 8லாம் வராத லிஸ்ட்டில் வராதவங்க எல்லாருமே ஓகேங்களா. போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்றது எல்லாருடைய கனவு இல்லையா. ஏன்னா வந்து அதுக்கு எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, ஈஸியாக வந்து இந்த வேலையை வாங்கிக்க முடியும். அதெல்லாம் எல்லாருமே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ண பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்தியா போஸ்ட் எம்டிஎஸ் வேகன்சி ப்ளஸ் 2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ், நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து தான் இதுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎஸ் போஸ்ட்மேன், மெயில் கார்டு போஸ்ட் ஓகேங்களா. இதில் 2 தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்டிங் இதெல்லாமே வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 32,850 போஸ்டிங் வந்து இதில் தெளிவாக இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10வது 12வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான், ஈஸியாகவே வந்து எலிஜிபிள் தான் ஓகேங்களா. ஸோ அதே குவாலிஃபிகேஷனாக இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னாவே மினிமம் குவாலிஃபிகேஷனே 10வது குவாலிஃபிகேஷன் தான். 10வதுல நீங்கள் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைன்றது ஈஸியாகவே வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அவைலபிள் அதாவது பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை டேட் இங்கே நவம்பர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கண்டிப்பாக இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்ளை டேட் வந்தோடனே கண்டிப்பாக ஒரு வீடியோவும் போட்டுருவேன், அப்ளை பண்ணுற எப்படி அப்ளை வீடியோஸுமே போட்டுருவேன். ஸோ அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான் ஓகேங்களா. மெரிட் லிஸ்ட் தான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மெரிட் லிஸ்ட் தான் இருக்குது இல்லை ஓகேங்களா. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா, https://indiapostgdsonline.gov.in/ ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா மினிமம் ஏஜ் ஓகேங்களா, மினிமம் வந்து 18 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யர்மெண்ட் வில் பி பாஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் விச் வில் பி த செலக்டட் த பேசிக் ஆஃப் பர்சன்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. அந்த பர்சன்டேஜை வச்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து இந்த வேலையை வந்து வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வேகன்சி ஓகேங்களா போஸ்ட் வைஸ் ஓகேங்களா என்னென்ன போஸ்டிங் இதில் சொல்லியிருக்கேன் இல்லையா. மேலே வந்து மெயில் கார்டு போஸ்ட்மேன் அண்ட் பார்த்தீங்கன்னா மெயில் கார்டு இது 2 தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மேன், மெயில் கார்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஓகேங்களா. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மேனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 585 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெயில் கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது போஸ்டல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 597 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 143 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 570 வேகன்சி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு 200, உத்தரகாண்டுக்கு 145, உத்தரப்பிரதேஷ்க்கு 511, தெலுங்கானாவுக்கு 144, தமிழ்நாட்டுக்கு 145 வேகன்சி, ராஜஸ்தானுக்கு 244, பஞ்சாபுக்கு 77, ஒடிசாவுக்கு 84, நார்த் ஈஸ்டர்னுக்கு 75, மகாராஷ்டிராவுக்கு 164, மத்திய பிரதேசுக்கு 141, கேரளாவுக்கு 64, கர்நாடகாவுக்கு 164, ஜகர்காண்டுக்கு 144, ஜம்மு காஷ்மீருக்கு 55, இமாச்சல் பிரதேஷுக்கு 135, ஹரியானாவுக்கு 215, குஜராத்துக்கு 185, டெல்லிக்கு 22, சண்டிகாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21, பீகாருக்கு 23, அஸ்ஸாமுக்கு 85, ஆந்திர பிரதேசுக்கு 164. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தெளிவாக எவ்வளோ வேகன்சி என்ன இதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட்மேனுக்கு 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், மெயில் கார்டுக்கு 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், எம்டிஎஸ்க்கு 12வது பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அதாவது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10வது வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10வது குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது கண்டிப்பாக மஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 100 ரூபா ஃபீஸு, ஓடபிள்யூ இடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 100 ரூபா ஃபீஸு, பிஹெச் கேட்டகரிக்கு அதர் கேட்டகரிக்கு 100 ரூபா எல்லாருக்குமே நம்ம வந்து ஃபீஸ் தான் இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் பேமெண்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. டெபிட் கார்டு மூலிமா, இன்டர்நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, யூபிஐ செல்லான் இது மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுப்பாங்க. ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1 இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வர வரைக்கும், அதாவது இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளே அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கண்டிப்பாக இது அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆயிரும். அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆன உடனே எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் தெரிவிக்கணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், நானே கூட அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோட அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.